நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகிய ரெட்ரோ திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் சென்னை ரோகிணி திரையரங்கில் பட்டாசு வெடிப்பதற்கும் நடனமாடவும் ரசிகர்களுக்கு போலீசார் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுஷ்மா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுஷ்மா. இன்று ரெட்ரோ திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் திவ்யா. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ, அதாவது நடிகர் சூர்யா நடிப்பில் பூஜா ஹெச் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த ரெட்ரோ திரைப்படம் இன்று வெளியாகிறது உலகம் முழுவதும். இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே தமிழ்நாடு முழுக்க இந்த சிறப்பு காட்சி, இந்த 4 மணிக்கான காட்சி அப்படின்றது ரத்து அப்படின்றனாலேயே 9 மணிக்கான காட்சிகளுக்கு தான் முதல் நாள் காட்சிகளுக்கு மட்டும்தான் 9 மணிக்கு அனுமதி கொடுக்கும் எப்பயுமே தமிழ்நாடு அரசு. அந்த வகையில இப்போ நம்ம இருக்கக்கூடிய திரையரங்கம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை ரோகிணி திரையரங்கத்துல இருக்கும். இந்த திரையரங்கத்துல எப்பயுமே எல்லா படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுதும் இந்த ஃபேன்ஸோடைய செலிப்ரேஷன் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு போலீசார் அனைவருமே இந்த பட்டாசு வெடித்து இந்த பாலாபிஷேகம் நடத்துறதுக்கு, அப்புறம் இந்த நடனம் ஆடுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே தடை பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா இங்க ரொம்ப டிராபிக் ஆகுது, இன்னும் சில ரீசன்ஸ்னால இங்க தடை விதிச்சிருந்தன. ஆனா இன்னும் இந்த 8:30 மணிக்கு மேல இந்த மேல தாளங்களுடன் இந்த நடனம் ஆடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இப்போ இந்த சூர்யாவுடைய ரசிகர்கள் சூர்யாவுடைய இந்த பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணி மேலதாளங்களுடன் அந்த திரைப்படத்தை பயங்கரமா கொண்டாடிட்டு வராங்க. அதுக்கு முன்னதாக நம்ம கூட ரசிகர் ஒருவர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் ப்ரோ, எப்படி இந்த படத்தை எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா கங்குவா கலவையான விமர்சனம் பெற்றுச்சு. கங்குவாலாம் கலவையான விமர்சனம் வச்சுன்னா அது நெகட்டிவ் ரிவ்யூ நிறைய கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த படமும் நல்லது, ஆஸ்கருக்கெல்லாம் போச்சு. இருந்தாலும் நாங்கள் எங்கள் அண்ணனை விட்டு தர்றதா இல்லை. ரெட்ரோக்கு அது கம்பேக் பண்ணுற மாதிரி வேற லெவலில் இப்போ வந்திருக்காரு. இது வேற லெவலில் ஹிட் அடிக்கும். எப்பயுமே இந்த கார்த்திக் சுப்ராஜோடைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வேற ஜோனுக்கு கூட்டு போயிடுவாரு. இந்த படத்துல அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இதுல ஸ்கிரீன்ல அவரோட லுக்கெல்லாம் பார்த்தாலே வேற லெவல்ல இருக்கு. நம்ம 90ஸ்ல இருக்கிற மாதிரி அந்த சண்டை காட்சி அதெல்லாம் ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எங்க அண்ணன் தனியா அந்த பைக் ஓட்டுற சீன்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் சார் செம்ம லுக்கே எடுத்து வந்திருக்காரு. இந்த படத்துல வேற லெவலில் எங்க அண்ணனை காட்டியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ்க்கு ஈட்டு கொடுப்பாரு. இந்த 7ஆம் அறிவு, உன்னை நினைத்து, இந்த படங்கள் போன்ற ஒரு தோற்றம் கிடைக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது அந்த லுக்கு எல்லாமே ஓகே, வேற லெவல்ல, அதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி ரெட்ரோ ஒரு நல்ல ஒரு மூமெண்டா இருக்கும். சூர்யானா ஒரு கெரியர்ல இந்த ரெட்ரோவோட போர்ஷன் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இந்த அன்றே கணித்தார் சூர்யா அப்படின்ற டேக்லைன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஜிப்லி ஆர்ட் அது வரதுக்கு முன்னாடி இந்த காமிக்ஸ் மாதிரி விட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கும் அன்றே கணித்தார் சூர்யா அப்படின்ற டேக்லைனுக்கு அவர் நினைச்சாரு, நாங்களும் எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி அண்ணன் இது மாதிரி படம் ஒன்று எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது ஏற்ற மாதிரி எடுத்திருக்காரு. இது எல்லாமே எங்களுக்காக தான். ஆமா, ஜிப்லி ஆர்ட்டுக்காக. இப்போ எல்லாமே ஃபேன்ஸுக்காக தான் அவர் பண்றாரு. ஃபேன்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்றோம். அவர் எப்படி எடுத்தாலும் நாங்கள் என்ஜாய் தான் பண்ணுவோம். திவ்யா, ஏற்கனவே இந்த 5 லட்சம் செலவு பண்ணி இந்த பேனர்ஸ் எல்லாம் ஒட்டியும் எங்களுக்கு இந்த மேல தாளங்கள் அனுமதி இல்லை அப்படின்னும் போது அவங்க ரொம்பவே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஏமாற்றத்துல இருந்தாங்க. ஆனா தற்போது 8:30 மணிக்கு மேல, அதாவது இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் இந்த படத்துக்கு சிறப்பு விருந்தினராக இந்த படத்தை ரசிகர்களோட சேர்ந்து இந்த படம் பார்க்க வருகிறாரு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் சுப்ராஜும் இந்த படத்தை சேர்ந்து பார்க்க வரதுனால, இதுக்கு முன்னாடி இந்த சூர்யாவுடைய ஃபேன்ஸை பொதுவா சொல்றது என்ன அப்படின்னா அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான, அதாவது ஏழை மக்களுக்காக 10,000க்கும் மேல சாப்பாடு ரெடி பண்ணி அந்த இன்னாகரேஷன் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க போகுது. இதை யார் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜும் இதை ஆரம்பிச்சு வைக்கிறாங்களாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கங்குவா திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் பெற்ற நிலையில ரெட்ரோ திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுஷ்மா. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.